வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அந்த அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய அரசியல் கட்டமைப்பு, இந்த சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு கேலி கூத்தா இருக்குது, மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளாக்குறாங்க அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்துட்டு அப்படிங்கிறதுக்கான நேற்றைய நிகழ்வு அதுக்கு உதாரணமா இருந்திருக்கு. அதாவது பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களுக்கும் அதிகமா தீனி போட்ட ஒரு விஷயம், பரபரப்பான நியூஸா அவங்க சொல்லி காட்டினது. ஆனா அதுல மறைஞ்சிருக்கிற உண்மை என்னங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. அவங்க செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அது பின்னாடி இருக்க பின்னணி என்ன அப்படிங்கறத சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை நியூஸ். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, there is no news like bad news அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் நியூஸ் இல்லைன்னா நியூஸே கிடையாது. ஒரு ஏரோப்ளேன் சரியான நேரத்துக்கு தரை இறங்குச்சு அப்படின்னா அது நியூஸ் ஆகாது. அதே தரை இறங்குற நேரத்தில் அது கிராஷ் லேண்டிங் ஆயிடுச்சுன்னா அதுதான் நியூஸ், பரபரப்பா பேசப்படுற நியூஸா மாறிடும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு செய்தி தான் நேற்றைய நிகழ்வு. அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்குது. அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைத்த எம்எல்ஏ சீட்டுகளின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரணும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியை கழட்டி விட்டுட்டு இவங்க புதுசா ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நான் இங்க கேட்க போறேன். ஏன்னா ஐக்கிய ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி, நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டு 2022 தேர்தலை சந்திச்சுது. அவங்களுக்கு 45 இடங்கள் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது. பிஜேபிக்கு 78. அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படிங்கிற கட்சி, லாலு பிரசாத் யாதவ் அவங்களுடைய தலைமையிலான கட்சி 79 சீட்லயும் வின் பண்ணாங்க. மொத்த தொகை எண்ணிக்கை சீட்டு 234. ஏறக்குறைய தமிழ்நாடுக்கு ஈக்குவலா உள்ள ஒரு மாநிலம். இங்கேயும் அதே 234 சீட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் 45 சீட்டு மட்டுமே ஜெயிச்ச ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோருறாங்க. அதுக்கு கவர்னர் அனுமதிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது பிஜேபி கூட்டணி. நியாயமான ஒரு விஷயம். கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சு சில கருத்து வேறுபாடுகள் காரணமா, பதவிகள் கிடைக்கிறதுல உள்ள கருத்து வேறுபாடு காரணமா பிஜேபி கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம், லாலு பிரசாத் ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்களோட கூட்டணி சேர்றாங்க. இந்த கூட்டணி முறைகேடான கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே நிரூபணமான. ஏன்னா இவங்க கட்சியை எதிர்த்து தான் அவங்களும் போட்டிட்டாங்க. மக்கள் அவங்களுக்கு 79 சீட்டு வின் பண்ண கொடுத்துருக்காங்கன்னா இவங்களை எதிர்த்து தான் இவங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களை ஏமாத்துற வகையில எதிர்த்து போட்டியிட்ட, அதாவது தங்கள் கட்சிக்கு வாக்களிக்காமல் ஆப்போசிட்டா வாக்களித்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. சரி, அந்த ஆட்சியாவது ஒழுங்கா நடந்ததா அப்படின்னு பார்த்தா நேற்று ஒரு கருத்து வேறுபாடு. அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற கருத்து வேறுபாடா இருக்கும் போது அவங்களுடைய சொந்த சொத்துக்களை காப்பாற்றணும், அவங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை நிறைவேற்றணும், அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற கருத்து வேறுபாடு தான் இருக்கும். ஸோ அந்த கருத்து வேறுபாடு காரணமா மறுபடியும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தையும் காங்கிரஸையும் கலட்டி விட்டுட்டு மறுபடியும் பழைய குருடி கதவத்தோடின்னு பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அந்த பிஜேபி கூட்டணியில 2 பேருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பதவி கொடுத்து இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். அதாவது காலையில் ராஜினாமா, மாலையில பதவியேற்பு. இந்த பதவியேற்பு விஷயம் இவ்வளவு கேலிக்கூத்தான விஷயமா இருக்குன்னா இவங்க பதவியில இருக்கும் போதே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் அவங்களோட. ஏன்னா காலையில ராஜினாமா பண்றாரு, சாயந்தரம் ஆதரவு கொடுத்து மறுபடியும் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு கேவலமான விஷயம். மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்ததோட மக்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட நினைப்பா இருக்கு. ஸோ எங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க, இனிமேல் நாங்கள் செய்யறது தான் சட்டம், நாங்கள் வச்சதுதான்
இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற அவங்களுடைய கட்சியும் சரி, எல்லா கட்சியும் சரி, விருப்பம் இல்லாம எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சியில இருந்து ஒரு கட்சி வெளியே வருது அப்படின்னா நியாயமான ஒரு இது என்ன விஷயம் என்னன்னா, எம்எல்ஏ பதவி அத்தனை பேருமே ராஜினாமா பண்ணிடணும். ஒரு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியேறுதுன்னா நியாயமா அந்த கூட்டணியில இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலை சந்தித்து மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும். சுயேட்சையாவோ இல்ல எதிர்த்து வேற ஏதாவது கூட்டணியோட வச்சு அந்த கூட்டணி மூலமா போட்டி போட்டு மறுபடியும் எம்எல்ஏ ஆகணுமே தவிர, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு வந்து கட்சிகளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும்னா இந்த ஒரு விஷயத்தை மாத்தணும். தேர்தலை சந்திக்கும் போது எந்த கூட்டணியில சந்திச்சீங்களோ அந்த கூட்டணியில இருந்து வெளியேறும் போது உங்கள் எம்எல்ஏ பதவி ரத்தாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் உடனடியா. ஏன்னா மக்கள் வந்து விருப்பம் என்ன அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓகே, இவங்களை எதிர்த்து அடுத்தவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கூட்டணியிலே போய் சேரும் போது மக்கள் விருப்பத்துக்கு மாறான விஷயமா தான் இது பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு இது சம்மதமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கணும்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷனை சந்திச்சு நீங்க எம்எல்ஏ ஆகிட்டு நீங்க என்ன எக்கேடு கெட்டு போங்க, என்ன இளவு முடிவுனா எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம், இப்ப நம்ம கையில இருக்கிற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நம்ம யார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்றது வந்து அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரி விடுங்க, அதை என் வாயில என்ன சொல்லிக்கிறது. இப்போ இருக்கிற நிகழ்வு என்னன்னா, இந்த நிதிஷ்குமார் இருக்காரு, அவர் வந்து பிஜேபியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிச்சவர். அப்படி ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்ச ஒருத்தர் மறுபடியும் போய் பிஜேபியோட சேர்றது வந்து இரட்டை நிலைப்பாடு வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இரட்டை நிலைப்பாட்டை. ஏன்னா ஒரு புறம் பிஜேபி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி உருவாக்குறது, ரெண்டாவது தனக்கு முதலமைச்சர் பதவி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக அதே பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றது. இந்த சிஸ்டம் மாத்தணும்னா இப்ப சொன்னதுதான் ஒரே வழி. எந்த கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டோமோ அந்த கட்சி கூட்டணியிலிருந்து விலகினால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு மக்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க எம்எல்ஏ ஆகினாங்கன்னா எம்எல்ஏ, இல்லையா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த மரியாதையை கூட அவங்க கொடுக்காம மக்களை முட்டாளாக்குற மாதிரியான ஒரு செயல் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் வந்து அதை வந்து சிந்திக்கணும். ஏன்னா இது வந்து மக்கள் சிந்திச்சாதான் அடுத்த எலெக்ஷன்லயாவது அவங்களுக்கு பாடம் போகட்டும். ஆனா மக்கள் வந்து சிந்திக்கிற மாதிரி தெரியல. அவங்கள வந்து யோசிக்க விடாம வச்சுட்டே இருக்கிறது தான் அரசியல்வாதிகளோட தான். அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னாக்கா அவங்களுடைய பாடு திண்டாட்டம் ஆயிரும். ஸோ மக்களை யோசிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கோடு இருக்கு, அந்த கோடை வந்து சின்ன கோடாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ வந்து அரசியல்வாதிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கோட்டை சின்ன கோடாக்கணும்னா அதை அழிக்கக்கூடாது, அழிக்காம அதை சின்ன கோடாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை அந்த கோட்டோட பெருசா ஒரு கோடு வந்துட்டீங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். ஸோ கம்பாரிசன், அந்த கம்பாரிசன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். ஒரு பிரச்சனைக்கு திசை திருப்பணும் அப்படின்னா இன்னொரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஞாபக மறதிங்கிறது வந்து ஒரு தேசிய வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் தான். ஸோ மக்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம சட்டத்தை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம முட்டாள்கள் ஆக்கி வச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய. ஏன்னா அந்த சட்டத்தை உருவாக்குறதே அவங்க தான். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பள உயர்வோ இல்லை பேச்சுவார்த்தையோ ஏதோ நடக்குதுனாக்கா நாள் கணக்கில் அந்த பேச்சுவார்த்தை இழுத்துட்டே போவாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை 4 கட்ட பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு இத்தனை % ஏத்துறேன், அத்தனை % ஏத்துறேன், இவ்வளோ ஏத்துறேன், அவ்வளோ ஏத்துறேன்னு பேரம் பேசி
கடைசியில ஒரு அமிக்கபிளான முடிவுக்கு வருவாங்க. அது முடிவுக்கு வர முடியாம ஸ்ட்ரைக்ல போய் அவங்க போராட்டம் அறிவிச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறமா ஒரு சமரசமா ஒரு இதுக்கு வருவாங்க. இதுக்கு நீண்ட நாள் பேச்சுவார்த்தை போகும். ஆனா எம்எல்ஏயோ எம்பியோ அவங்க சம்பள உயர்வு விஷயத்துல ஒரு கூட்டத்தொடர்ல சம்பள உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்கன்னா 100% சம்பள உயர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட எதிர்த்து பேசாம அனைத்து கட்சியை சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களும் அதுக்கு ஒருமுகமா ஆதரவு தெரிவிச்சு இந்த சம்பள உயர்வை ஏற்றுக்கிறோம். இது அப்படி சொல்ற நேரத்துல பாஸ் ஆகி கிளிக் ஆகி போகும். இது மட்டும் எப்படி நடக்குது? இவங்களோட சம்பள உயர்வை இவங்களே தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சிஸ்டம் எப்படி சரி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. மக்களோட கேள்வியும் அதே தான் இருக்கு. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.